ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான செலோ டேப் எல்லார் வீட்லையுமே இருக்கும். இருந்தாலும் இதை புக்குக்கு அட்டை போடுற சமயத்தில் நிறைய ஒயராக ஜாயின் பண்ணுற சமயத்தில் தான் இந்த செலோ டேப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த செலோ டேப்பை ஒட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாட்ச்சு ப்ரைஸ்லைட் போடுற பழக்கம் இருக்கும். அது போடுற சமயத்தில் நம்மளால் தன்னால் அந்த ப்ரைஸ்லைட் வாட்செல்லாம் போட முடியாது. இதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளால் அது போடவே வரும். இதை ரொம்ப சீக்கிரமாக எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சை நீங்கள் எப்போதும் போடுற மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ சென்டராக வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலோ டேப்பை லைட்டாக கிழிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டராக அப்படி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் வாட்சை எப்படி மாட்டுவீங்களோ அதே மாதிரி மாட்டிட்டிங்கன்னா வாட்ச்சு ப்ரைஸ்லைட் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே வீக்லி ஒன்ஸ் அது நகை வெட்டுற பழக்கம் இருக்கும். நம்ம நகை வெட்டுற சமயத்தில் கீழே விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தத்ரியோன்னு சொல்லுவாங்க. அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற செலோ டேப்பை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெயில் கட்டரோட சைடில் நம்ம ஒட்டிடலாம். ஒரு சைடு மட்டும் ஒட்டாமல் இதே மாதிரி அடுத்து இருக்க சைட்லேயும் ஒட்டிடுங்க. இப்போ நெயில் கட்டரோட சைடில் இருக்கிற 2 ஓப்பன் சைடுமே நம்ம செலோ டேப் வச்சு ஒட்டிட்டோம். இப்போ நம்ம எப்போதும் போல் நெயில் கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் நெயில் கட் பண்ணிங்கன்னா ஒரு நகம் கூட கீழே சிந்தாமல் எல்லா நகமுமே செலோ டேப்லேயே ஒட்டிடும். இப்போ பாருங்கள், எல்லா நகமுமே செலோ டேப்லேயே ஒட்டிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். லேடிஸ் எல்லாருக்குமே கண்ணாடி வளையல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் போகிற சமயத்தில் நம்ம நிறைய செட்டு வளையல் வாங்கி வச்சுருந்தோன்னா அதை டக்குன்னு எடுத்து போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஒவ்வொரு வளையலாக நம்ம தேடிட்டு இருக்கணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான செலோ டேப் எடுத்து நீங்கள் ஒரு செட்டு வளையல் அப்படியே எடுத்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டாக வளையல் பிரியாமல் எல்லாமே செட்டாக இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டாக ஃபங்க்ஷன் போகிற சமயத்தில் கூட டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ட்ராவ் இருக்கும். ட்ராவில் நம்ம திறக்கும் போது அந்த கைப்பிடி இல்லாமல் இருக்கும். அதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நான் த்ரெட்டு தான் வச்சு கட்ட போகிறேன். த்ரெட்டு வச்சு கட்டிட்டோன்னா திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த த்ரெட்டை நம்ம இந்த ஹோல் வழியாக விட்றப்ப அது ரொம்ப ஈஸியாக விடவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் டேப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க த்ரெட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இதே மெத்தடை நீங்கள் ஊசி நூல் மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சமயத்தில் ஊசியோட அந்த ஹோல் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், த்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதை நம்ம உள்ளே ஈஸியாக மாட்ட முடியாது. அதுக்காக இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த த்ரெட்டில் டேப்பை அழகாக சுற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ட்ராவோட ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக உள்ளே மாட்டிடலாம். இதே மாதிரி நீங்கள் 2 தடவை உள்ளே மாட்டிடுங்க. இப்போ ட்ராவில் அந்த கைப்பிடி இல்லைங்கிற அந்த கவலையே இருக்காது. இந்த த்ரெட்டு வச்சு மாட்டிட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக ஒரு நாட் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடு கூட்டுற சமயத்தில் என்ன தான் வீடு சுத்தமாக கூட்டினாலும் வீடு கூட்டி முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-2 முடி பார்த்திங்கன்னா ஓரமாக அப்படியே ஒதுங்கி ஓடிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக கூட்டுற இந்த தொடப்பம் எடுத்துக்கோங்க. தொடப்பத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரியான செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. 2-3 பீஸாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் வீடு கூட்டுற மாதிரி வீடு கூட்டணும்னா, வீடு கூட்டுறப்போ முடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த முடி எல்லாமே இந்த டேப்பில் ஒட்டிடும். வீடு கூட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீடும் சுத்தமாயிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்ன தான் இந்த ஊசிங்களெல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் அதை ஓப்பன் பண்ணுற சமயத்தில் டக்குன்னு கீழே விழுந்துடும். அதை நம்ம தேடிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வேறு எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாலும் நமக்கு ரொம்ப ஆபத்து தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஊசி வச்சுருந்தாலும் சரி அந்த ஊசியை சேஃப்டியாக வைக்கிறதுக்காக ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. செலோ டேப் எடுத்து நல்லா நீளமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க ஊசி எல்லாத்தையும் அடுக்குன மாதிரி வச்சுட்டு திரும்பவும் இது மேலேயும் நீங்கள் வேறு ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை ஒரே டேப்பையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஊசி கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சின்ன டூல்ஸ்லாம் என்ன தான் பத்திரப்படுத்தி நம்ம பத்திரமா வச்சாலும் அதெல்லாம் நிறையாவே மிஸ் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் டேப்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே அந்த சின்ன டூல்ஸ்லாம் வச்சுட்டு திரும்பவும் அது மேலே ஒரு டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கும். லைஃப் லாங் வரைக்கும் நமக்கு அது காணா போயிடுச்சுங்கிற பிரச்சனையே இருக்காது.
இந்த டிப்ஸும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.